திருச்சியில் நடைபெற்று வரும் பட்டாசு விற்பனை மற்றும் தீயணைப்புத் துறை செய்துள்ள முன்னேற்பாடுகள் குறித்து செய்தியாளர் அக்ஷயாவிடமும், இதேபோன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாளையங்கோட்டையில் ஒரே இடத்தில் அனைத்து வகை பலகாரங்களும் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அது குறித்து செய்தியாளர் நாகராஜிடமும் கூடுதல் தகவல்களை பெறலாம். முதலில் அக்ஷயாவிடம் செல்லலாம். அக்ஷயா, பாலக்கரை பகுதியில் பட்டாசு விற்பனை நிலவரம் தற்போது எப்படி இருக்கு? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்பொழுதைக்கு திருச்சி மாவட்டத்தில் துணிக்கடைகள், இனிப்பு கடைகள், பலகாரங்கள் என அனைத்து கடைகளிலும் விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது. ஆனால் பட்டாசு இல்லாத தீபாவளி களை கட்டாது என்பார்கள். அதற்கு ஏற்ப தற்போது தீபாவளிக்கு ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் அனைத்து பட்டாசு கடைகளிலும் விற்பனை தொடங்கியுள்ளது. விற்பனை அதாவது தற்போது வார நாட்கள் என்பதால் விற்பனை மாலை நேரங்களில் களை கட்டுவதாக இந்த கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாம் இப்போ இருக்கக்கூடிய பகுதி திருச்சி பாலக்கரை பகுதி. இந்த பகுதி முழுவதுமே பட்டாசு கடைகள் நிறைந்து காணப்படுகின்றன. குறிப்பாக நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த பட்டாசு வகைகள் தான் இந்த வருடத்திற்கான புது வரவுகள் என்று கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இங்கு காணப்படக்கூடிய அந்த ராக்கெட் வகைகள் வானில் அதிக உயரம் பறந்து விதவிதமான வண்ணங்களை ஏற்படுத்தி வெடிக்கக்கூடியவை என்று பட்டாசு கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனையே இந்த வருடம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிகவும் விரும்பி வாங்கி செல்வதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த பட்டாசு கடைகளில் தீயணைப்புத்துறை சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துள்ளனர். குறிப்பாக இந்த கடைகளில் ஏதேனும் அசம்பாவித சம்பவம் நடந்தால் அதனை எப்படி சமாளிப்பது என்பது குறித்து பட்டாசு கடையில் இருப்பவர்களுக்கு போதுமான அளவிற்கு ஒரு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. வாளி முழுவதும் மணல் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் தீயணைப்பான் ஆகிய மற்ற பொருட்களும் இங்கு காணப்படுகின்றன. ஒவ்வொரு கடைகளிலும் தினந்தோறும் காவல்துறையினரும் சரி, தீயணைப்பு துறையினரும் சரி தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றன. இது போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாத கடைகளில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தீயணைப்புத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாம் இப்போ இருக்கிறது பாலக்கரை பகுதி. இந்த பகுதியில் இருக்கிற பட்டாசு கடைகளில் மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். தற்போது நம்மிடையே மாவட்ட தீயணைப்புத்துறை உதவி அலுவலர் திரு பாண்டி இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த பட்டாசு கடைகளுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகள் நீங்கள் வழங்கியிருக்கீங்க? பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுவதற்கு இவங்களுக்கு என்னென்ன விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு? முதலில் தமிழ்நாடு தீயணைப்புத்துறையின் சார்பாக மற்றும் திருச்சி மாவட்டத்தின் சார்பாகவும் முதலில் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ இந்த 2016 எப்படி பாதுகாப்பாக மக்கள் விபத்தில்லாமல் தீபாவளி எப்படி கொண்டாடுவதற்கு பட்டாசு விற்பனை செய்யும் உரிமையாளர்களிடம் நாங்கள் அது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்ற நோட்டீஸ் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு முதலில் மணல் வாளியை நிரப்பி வச்சுக்கோங்க. வெளியில் பப்ளிக்கு பயன்படுற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு சிறு அசமாக இருந்தால் முதல்ல மணல் அள்ளி போடுற மாதிரி, அதுக்கப்புறம் தண்ணி வச்சுருப்பாங்க, தண்ணி ட்ரம்மு வச்சுருப்பாங்க, தண்ணி ஊற்றி அதை அணைச்சிக்கிற மாதிரி, இது போக தீயணைப்பான் வச்சுருப்பாங்க, ஃபஸ்ட் எய்டு மாதிரி முதல் உதவி மாதிரி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களும் பப்ளிக்கு எப்படி பட்டாசு வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட இந்த பிட்டு நோட்டீஸ் சிறு துண்டு பிரச்சாரம் கொடுத்து பெரியவங்க முன்னால் பட்டாசு வெடிக்கணும். குறிப்பாக என்னென்ன பட்டாசு வகைகள் விற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை கொடுக்கப்பட்டிருக்காங்க? இல்லை, இது பொதுவாக சைனா பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இது போக நாட்டு வெடி குண்டு இந்த திருவிழாட்டத்தில் வெடிப்பாங்க, அந்த மாதிரி வெடி குண்டு நாட்டு வெடி வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்கனவே அறிவுரை வழங்கியிருக்கோம். இது போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் மீட்டிங் நடக்கலையும் கலெக்டர் தலைமையில் உதவி ஆட்சியாளர் தலைமையில் நடக்கலையும் கூட்டத்திலையும் அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கோம். அது மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் மொத்தமாக சுமார் 89 பட்டாசு கடைகள் இருக்கின்றன. இந்த கடைகள் முழுவதிலும் திருச்சி மாநகர காவல்துறை சார்பிலும் மாவட்ட தீயணைப்புத்துறை சார்பிலும் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விற்கக்கூடாத பட்டாசு வகைகள் விற்கப்பட்டால் உடனடியாக அந்த பட்டாசு வகைகளை கைப்பற்றி போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். உமா, திருச்சியில் நடைபெற்று வரும் பட்டாசு விற்பனை மற்றும் தீயணைப்புத்துறை செய்துள்ள முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டோம். அக்ஷயா, நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டையில் நமது செய்தியாளர் நாகராஜன் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். நாகராஜன், தீபாவளினாலே கண்டிப்பா பலகாரங்களுக்கு முக்கியமான இடம் உண்டு. அதுவும் திருநெல்வேலினா அல்வாக்கு பெயர் பெற்ற ஒரு பகுதி. திருநெல்வேலி பகுதியில் பாளையங்கோட்டை பகுதியில் நீங்க இருக்கீங்க. அங்க என்ன விதமான பலகாரங்கள்லாம் செய்யப்பட்டு வருது? அங்க எப்படி விற்பனை நடைபெற்று வருது?
தமிழரசன், அதாவது தென் தமிழக பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் வீடுகளில் அந்த பலகாரங்கள் சுட்டு வைப்பது, அதாவது தீபாவளி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக கொண்டாடப்படும் பொழுது அதற்கு முன்னதாக ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வீடுகளில் குழந்தைகள் அதிகமாக இருப்பதால் அதற்கான பலகாரங்கள், அதாவது தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதாக அந்த நாளன்று அதிகமான வகைகளில் பலகாரங்கள் சுட்டு வைத்து வீட்டில் கொண்டாடுவது வழக்கம். இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்வா என்பது ஒரு பிரபலமான ஒரு இனிப்பு வகை என்றாலும் அதுபோக அரிசிகளில் செய்யக்கூடிய, அரிசி மாவில் செய்யக்கூடிய பல்வேறு வகை உணவுகளும் இங்கு பிரசித்தமானவை. தற்போது நாம் பார்க்கலாம், இந்த பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு பகுதிகள் இந்த இனிப்புகள் செய்யக்கூடிய பகுதியில் பார்க்கிறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி பலகாரங்களாக ஒவ்வொரு காலங்காலமாக பார்த்து வரக்கூடிய அந்த பலகாரங்கள், அதாவது கை சுற்று முறுக்கு என்று சொல்வார்கள். இது புழுங்கலரிசி தயாரிக்கக்கூடிய அந்த கை சுற்று முறுக்கு இங்கே தயாராக பார்க்க முடியும். அதே போல் அதிரசம் என்பது இந்த பகுதிகளில், தென் பகுதிகளில் அதிகமாக, இங்கிருந்து தான் வடப்பகுதிகளுக்கு அதிகமாக தெரிய வந்தது. அந்த அளவிற்கு ஒரு இனிப்பு பலகாரமாக இருந்தாலும் இது முழுக்க அனைத்து மக்களுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எந்த வகையிலும் யாருக்கும் இந்த உணவு பலகாரங்கள் சாப்பிடுவதனால் எந்த ஒரு தீமை ஏற்படாது. அந்த அளவிற்கு அரிசி மாவினால் செய்யப்படக்கூடிய அனைத்து பலகாரங்களும் இங்கே இருக்கின்றது. இந்த பலகாரங்கள் மட்டுமில்லாது இதே போல விதவிதமான பலகாரங்கள், அதாவது ஒவ்வொரு வீடுகளிலும் அதனை நிறைத்து வைக்க, அதாவது தீபாவளி என்று இந்த பண்டிகை என்று அந்த தீபாவளி பண்டிகை மட்டுமல்லாது அதனை தாண்டி சுமார் 10 நாட்களுக்கு வீட்டில் வைத்து சாப்பிடும் அளவிற்கு விதவிதமான பலகாரங்கள் வைத்து செய்யப்படும். இது தற்பொழுதைய காலத்தில் பார்க்கும் பொழுது எல்லோருமே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் பெரும்பான்மையான வீடுகள் இருப்பதால் இப்போ தற்பொழுது இந்த மாதிரியான வீடுகளில் ஒரே வீடுகளில் பலருக்கு தேவையான பலகாரங்கள் செய்யப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து பேக்கிங் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு அடுத்த இடங்களுக்கு, அதாவது தேவையானவர்கள் வாங்கி செல்கிறார்கள். பெரும்பாலும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பெண்களால் அதிகம் நடத்தப்படக்கூடிய இந்த மாதிரியான சிறு சிறு கடைகள் இருக்கின்றன. நம்ம இந்த பகுதியை சேர்ந்து சாந்தி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். நம்ம சொல்லுங்கள், இந்த தீபாவளிக்கு எப்படி தயாராக இருக்கீங்க? இந்த பலகாரங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வரவேற்பு இருக்குங்க? பலகாரம் எங்களுக்கு புழுங்கரிசி முறுக்குங்கிறனால 10 நாளைக்கு முன்னே நாங்கள் ரெடியாக தான் இருந்தோம். ஆனாலும் எங்கள் புழுங்கரிசியில் செய்கிறதுனால குழந்தைகள் கூட சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. இந்த பிள்ளைகள் போய் குக்கரே இந்த மாதிரி கடைகளில் வாங்கி சாப்பிட்றாங்களா, அதுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்கன்னா குழந்தைகளுக்கு ஒன்றும் செய்யாது. பெரியவங்களுக்கு நெஞ்ச கரிப்பு இருக்காது, மற்ற பண்டங்கள் சாப்பிட்டு நெஞ்ச கரிப்பு அந்த மாதிரி இருக்காது. அதிரசம் எல்லாருமே சாப்பிடலாம். அது என்னென்ன பலகாரங்கள்லாம் இங்கே தயார் பண்ணுறீங்க தீபாவளிக்கு? நாங்கள் கை சுத்து முறுக்கு, தேங்குழல், அச்சு முறுக்கு, அதிரசம், நெய்யுருண்டை, எள்ளுருண்டை, அப்புறம் இன்னொன்று என்ன செய்கிறோமா, இல்லை இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் வரவேற்பு அப்படிங்கிறது இப்போ ஏன்னா முன்னாடி இது வந்து பெரும்பாலும் இந்த பகுதிகளில், தென் பகுதிகளில் வீடுகள் எல்லார் வீடுகளும் செய்கிறது தான். இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த வரவேற்பு வியாபாரம் எப்படி இருக்குது? வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குது. எங்களால் கொடுக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. 10 பேர் இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆனாலும் கொடுக்க முடியல. இந்த இதுவும் வாங்கி சாப்பிட்டு போனவங்க திரும்ப எங்கள் கடையில் வந்து வாங்குவாங்க, நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அதாவது புழுங்கரிசியை அரைச்சி செய்யணும், பச்சரிசி இடித்து போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் கொடுக்கும், பெரியவங்களுக்கும் சாப்பிடலாம், ஒன்றுமே செய்யும். தமிழரசன், அதாவது இங்கு காலங்காலமாக தீபாவளி பண்டிகையை ஒட்டி பலகாரங்கள் செய்வதும் அதுக்கு முன்பாகவே ஒரு வாரத்துக்கு முன்பாக வீடுகளில் தயாராகுவதும், அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இதற்காகவே அதற்கான பலகாரங்களுக்கான பணிகளை தொடங்கி வருவார்கள். அது சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு வீட்டிலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த தித்திக்கும் தீபாவளி என்பது இந்த பண்டிகையில் அந்த இனிப்புகளை வைத்து தான் முதலில் குறிப்பிடுவார்கள். அதன் பிறகுதான் அந்த பட்டாசு, புத்தாடை என்பதும் அதனோடு சேரும். தற்பொழுது இங்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த பாளையங்கோட்டை பகுதிகளில், பெருநகர பகுதியில் அனைத்து இடங்களிலுமே வீடுகளில் அதே போல ஒட்டுமொத்தமாக பெண்களாக இணைந்து செய்யக்கூடிய தொழில்கள் என்பது இந்த சிறு தொழில்கள் ஒன்றாகவே இந்த முறுக்கு மற்றும் அதிரசம் தயாராவது பார்க்க முடிகிறது. இங்கிருந்து அனைத்து பகுதி மக்களும், அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய, பணிபுரியக்கூடிய மக்கள் அனைவருமே இங்கே ஒரே இடத்தில் வந்து அனைத்தும் கிடைப்பதால் அது கிடைக்கக்கூடிய அந்த பாக்கெட்டுகளை மொத்தமாக வாங்கி சென்று விடுகின்றனர். எனவே இந்த தீபாவளி பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு தித்திப்பான ஒரு தீபாவளி இங்கே தயாராகி வருவதை பார்க்க முடிகிறது. தமிழரசன்.